ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். இப்போ நம்ம யூஜிடிஆர்பி அல்ஜிப்ராவோட மேட்ரிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதில் ஒரு சின்ன மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன், ஒரு சின்ன மிஸ்டேக்கு. அதை மட்டும் இதை கரெக்ட் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு டாபிக் போகலாம். ஸ்கேலார் ஆர் டயகனல் மேட்ரிக்ஸ்னு பார்த்தோம் இல்லையா? அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன், டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேமாக இருக்கும், பேலன்ஸ் எல்லாம் ஜீரோவாக இருக்கும்னு சொன்னேன். ஒரு சின்ன சேஞ்சு, ஸ்கேலார்னா தான் டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேமா இருக்கும், பேலன்ஸ் எல்லாம் ஜீரோவா இருக்கும். டயகனல் மேட்ரிக்ஸ்க்கு வந்துட்டு ஸ்கேலார் எலிமெண்ட்ஸ் டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சேமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 5, 3, 6 அந்த மாதிரி வேற வேற எலிமெண்ட்ஸ் கூட இருக்கலாம், சேமாவும் இருக்கலாம், வேற வேறையாவும் இருக்கலாம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி சொல்லலாம் அப்படின்னா, ஆல் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் ஆர் டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது ரெண்டும் வேற வேற. ஸ்கேலார்னா டயகனல் எலிமெண்ட் சேமா இருக்கணும், டயகனல் மேட்ரிக்ஸ்க்கு மட்டும் டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டும் வேற வேற எலிமெண்ட்ஸ் இருக்கும், பேலன்ஸ் எல்லாம் ஜீரோ, அவ்வளவுதான். ஓகேவா? இது மட்டும்தான் சேஞ்ச் சொல்லணும்னு இருந்தேன். சரி, இன்னைக்கு டாபிக் போலாமா? இதுக்கு முன்னாடி நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கிற வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ் பார்க்க போறோம். நம்ம மேக்ஸிமம் குரூப்ல வந்துட்டு புக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரெஃபரன்ஸ் புக்ஸ். நானும் பண்றது இல்லாம நீங்க நிறைய பேர் ஷேர் பண்றீங்க. அது போக நம்மளோட இந்த நோட்ஸுமே இப்போ நான் கிளாஸ் முடிச்சதையும் போட்டுருவேன். நியூவா ஜாயின் பண்றவங்க நைட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எவ்ரி நைட் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வந்துட்டு மெட்டீரியல் ஷேர் பண்ணிடுவேன். ஓகேவா? சரி, இப்போ ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ் பார்க்க போறோம். ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஐகன் வேல்யூஸ் பார்க்கலாம். ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லாம்டா i ஈக்குவல் டு 0. determinant of a minus lambda I equal to 0. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஐனா என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும். 2x2 மேட்ரிக்ஸ்னா 1 0 0 1, 3x3னா 1 0 1 0 0 0 1 0 0 0 1 தெரியும் இல்லையா? ஐ வேல்யூ உங்களுக்கு தெரியும். சரி, நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்மேட் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, லாம்டா கியூப் மைனஸ் s1 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் s2 லாம்டா மைனஸ் s3. அதாவது சைன்ஸ் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு லாம்டா கியூப், அடுத்தது s1 லாம்டா ஸ்கொயர், அடுத்தது s2 லாம்டா, லாஸ்ட் ஒன் s3. இதுல இந்த s1 s2 s3னா என்னன்னு பாத்திரலாம். s1 அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு கிவன் மேட்ரிக்ஸோட டயகனல் எலிமெண்ட்ஸோட சம் வேல்யூ என்னவோ அதுதான் s1. s2 வேல்யூனா என்ன அப்படின்னா, சம் ஆஃப் மைனர் ஆஃப் டயகனல் எலிமெண்ட்ஸ். டயகனல் எலிமெண்ட்ஸோட மைனர் வேல்யூவை ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குதோ அதுதான் வந்துட்டு s2. அடுத்தது s3. s3னா என்ன அப்படின்னா, கிவன் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஓகேவா? சரி, இப்ப பாருங்க, நான் இப்ப வந்து இனிஷியலா ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்றேன். இப்ப நான் ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். நம்மளோட ஃபார்மேட் என்ன? டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லாம்டா i ஈக்குவல் டு 0. சரி, அப்போ a மைனஸ் லாம்டா இன்டூ i நான் எழுதியாச்சு. எழுதுனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இந்த லாம்டாவை உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா லாம்டா 0 0 லாம்டான்னு கிடைக்குமா? நெக்ஸ்ட் இப்ப இந்த ரெண்டையும் மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது? 3 மைனஸ் லாம்டா 2 மைனஸ் 1 மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. இப்ப இந்த மேட்ரிக்ஸை நம்ம சால்வ் பண்ண போறோம். சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி மைனஸ் பண்ணுவோம் இல்லையா? அதை தான் நான் எழுதியிருக்கேன். அப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இந்த ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணா லாம்டாக்கு 1 and 2ன்னு ரெண்டு வேல்யூ கிடைக்குது. இந்த ரெண்டு வேல்யூஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஐகன் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் நம்மளோட அந்த கிவன் ஃபார்மேட் நம்ம எழுதுறோம். எழுதிட்டு அதுல
நம்ம given மேட்ரிக்ஸை அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நமக்கு 2 வேல்யூஸ் கிடைக்குது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஐகன் வேல்யூஸ்ன்னு சொல்றோம். இது வந்து 2/2க்கு. அடுத்தது 3/3. 3/3 மேட்ரிக்ஸ்க்கும் அதே தான். டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லாம்டா ஐ, இங்க a வேல்யூ எழுதியாச்சு, லாம்டா இன்டூ 3/3ங்காட்டி 3/3க்கான ஐ வேல்யூ நம்ம எழுதியாச்சு. அத இப்ப பாருங்க, நம்ம என்ன சொல்லியிருந்தோம், S1 என்ன சொல்லியிருந்தோம், சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா. இங்க பாருங்க, நம்மளோட டயகனல் எலமெண்ட் என்ன, 2 + 2 + 2 என்ன வரும், 6 வரும். அடுத்தது S2 என்ன சொல்லியிருந்தோம், டயகனல் எலமெண்ட்ஸோட மைனர் வேல்யூ. மைனர் வேல்யூனா என்ன அப்படின்னா, நம்ம இந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம் இல்லையா. இந்த ஃபர்ஸ்ட் இப்போ A11 எடுத்தோம் அப்படின்னா இந்த ரோவையும் இந்த காலமையும் கேன்சல் பண்ணிட்டு இதை மட்டும் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிப்போம் இல்லையா. இதை நம்ம சப்மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம், மைனர்னு சொல்லுவோம். ஓகேவா, லாஸ்ட் கிளாஸ்ல நான் இதை வந்து சப்மேட்ரிக்ஸ்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது வந்துட்டு மைனர். எதோட மைனர்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னா, நம்மளோட இந்த டயகனல் வேல்யூ இருக்கு இல்லையா, இதோட மைனஸ். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கேன்சல் ஆயிரும். செகண்ட் டேர்ம் எடுத்தோம் அப்படின்னா இந்த காலமும் இந்த ரோ கேன்சல் ஆயிட்டு இந்த கார்னர்ல இருக்கிற வேல்யூஸ் மட்டும் வரும். அப்படி எடுக்கும்போது நமக்கு என்ன மைனர் வேல்யூ கிடைக்குது அப்படின்னா, அதெல்லாம் ஆட் பண்ணா நமக்கு 9 கிடைக்குது. ஓகேவா, அப்ப S2 ஓட வேல்யூ 9. இது வந்து நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. நான் ஆல்ரெடி நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டோம், சப் மேட்ரிக்ஸ் எடுத்து எப்படி சால்வ் பண்றதுங்கிறதுல சொல்லிட்டோம். அதனால கொஞ்சம் ஸ்பீடா போறேன். ஓகேவா, அடுத்தது S3. S3 என்ன, கிவன் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ. டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன கிடைக்குது, 4 கிடைக்குது. டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டோம். அதனால இந்த கிளாஸ்ல வந்துட்டு நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல, ஸ்டெப்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேவா, சரி. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த S1, S2, S3 ஓட வேல்யூவை கிவன் ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். நமக்கு என்ன இருக்குது, லாம்டா கியூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் S2 லாம்டா மைனஸ் S3 ஈக்குவல் டு 0. இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, லாம்டா கியூப் மைனஸ் 6 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் 9 லாம்டா மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு வந்து இப்ப கிடைக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து பவர் அதிகமாக சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் தான் ஈஸி. ஸோ நான் வந்து அந்த மெத்தட்ல போய்க்கிறேன்ட்டு. ஓகேவா, இப்போ கிவன் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட்ல போட்டா எனக்கு வந்துட்டு என்னென்ன வேல்யூஸ் கிடைக்குது அப்படின்னா 114 கிடைக்குது. லாம்டாவோட வேல்யூ என்ன கிடைக்குது, 114 கிடைக்குது. இதுதான் இந்த 3/3 மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ். ஓகேவா, ஸ்பீடா போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வீடியோ இன்னொரு டைம் பாருங்க. ஏன்னா நமக்கு டிட்டர்மினன்ட்டும் ஆல்ரெடி கண்டுபிடிக்க தெரியும், மைனரும் ஆல்ரெடி கண்டுபிடிக்க தெரியும், சிந்தட்டிக் டிவிஷனும் ஆல்ரெடி கண்டுபிடிக்க தெரியும். பேசிக் வீடியோஸ்ல நான் அவ்வளவுமே ஸ்லோவா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சிருக்கேன். அதனாலதான் இதுல கொஞ்சம் ஸ்பீடா போறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் ஐகன் வெக்டர்ஸ். இப்ப ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, அடுத்தது ஐகன் வெக்டர். ஐகன் வேல்யூக்கு என்ன பண்ணோம், டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லாம்டா ஐ ஈக்குவல் டு 0ன்னு பார்த்தோம் இல்லையா. இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லாம்டா ஐ இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 0. இதுல எக்ஸ்ங்கிறது என்னவா இருக்கணும் அப்படின்னா நான் ஜீரோ காலமா இருக்கணும். ஓகேவா, நம்ம எடுக்கிறது வந்து இப்ப x1 x2ன்னு எடுத்துக்கலாம், XY Z எடுத்துக்கலாம், அது நம்மளோட விஷ் தான். 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்தா இது வந்துட்டு ஒரு 2 ரோ இருக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும். ஓகேவா, இதே 3ஆ இருந்துச்சுன்னா நம்ம இங்க ஒரு x3 சேர்த்துவோம், 4ஆ இருந்ததுன்னா x4 சேர்த்துவோம். ஓகேவா, ஒரு காலம் மேட்ரிக்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்ப அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சரி, இப்ப நம்ம கொடுத்துருக்கிறத வந்துட்டு அப்ளை பண்ண போறோம். இப்போ நான் வந்து கிவன் மேட்ரிக்ஸ் என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா 5 4 1 2ன்னு சொல்லிட்டு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். a மைனஸ் லாம்டா ஐ கண்டுபிடிச்சு நான் எழுதிட்டேன். எக்ஸுக்கு பதிலாக நான் இங்க என்ன போடுறேன், அந்த காலம் மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். எக்ஸுக்கு பதிலாக x1 x2ன்னு போட்டு ஈக்குவல் டு 0ன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு கிடைச்ச ஐகன் வேல்யூஸ். ஓகேவா, இதுக்கு நமக்கு கிடைச்ச ஐகன் வேல்யூ பார்க்கணும். சரி, அந்த ப்ராப்ளம் நான் எழுதல. இதுக்கு வந்துட்டு நீங்க ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 1 and 6 கிடைக்கும். இப்போ நம்ம போன ப்ராப்ளம்ல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நீங்க இந்த
5 4 1 2க்கு ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 1 and 2 நமக்கு ஐகன் வேல்யூவா கிடைக்கும். 1 and 6 வந்துட்டு நமக்கு ஐகன் வேல்யூவா கிடைக்கும். சரியா? இதை நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஐகன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 and 6 கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் ஐகன் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல லாம்டாக்கு பதிலா நம்ம ஃபர்ஸ்ட் 1 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகேவா? லாம்டா வேல்யூ நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்குது? 1 and 6 கிடைச்சிருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா லாம்டாக்கு பதிலா 1 சப்ஸ்டியூட் பண்றேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? 4 4 1 1 கிடைக்குது. அந்த x1 x2 அப்படியே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ இதை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? 4x1 plus 4x2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. x1 plus x2 செகண்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம சால்வ் பண்ண போறோம். இதே 3/3 மேட்ரிக்ஸா இருந்தா இதுக்கு வந்துட்டு 2 or 3 மெத்தட்ஸ் இருக்கு சால்வ் பண்றதுக்கு. 2/2 மேட்ரிக்ஸ்க்கு நீங்க டைரக்டா வந்துட்டு சப்ஸ்டிடியூஷன் மெத்தடே போலாம். நம்ம இந்த மாதிரி ஈக்குவேஷனை வந்து x1 = x2 இந்த மாதிரி வச்சு பண்றத வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்னு சொல்லுவோம். அந்த மெத்தட் தான் நம்ம இங்க ஃபாலோ பண்ண போறோம். இப்போ x1 plus x2 = 0 இருக்கா? அப்ப இதுல இருந்து x1 = -x2 நம்மளால எழுத முடியுமா? ஈக்குவேஷன் 2 x1 இந்த x2 அந்தல போச்சுன்னா மைனஸ் ஆயிரும். x1 = -x2 எழுதலாம் இல்லையா? இப்போ இத x1 divided by 1 இத -x2 divided by 1 நம்மளால எழுத முடியும் இல்லையா? அப்படி எழுதிட்டா நமக்கு இந்த x1க்கு x2க்கு டினாமினேட்டர்ல கிடைக்குது இல்லையா? இதுதான் நம்மளோட ஐகன் வெக்டர்ஸ். நம்ம அப்படியே கண்டுபிடிச்சது ஐகன் வேல்யூ. ஐகன் வேல்யூ என்ன கிடைச்சது? 1 and 6 கிடைச்சது. இப்போ 1ங்கிற ஐகன் வேல்யூக்கு நமக்கு என்ன ஐகன் வெக்டர்ஸ் கிடைச்சிருக்குது? 1ம் -1ம் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம அந்த காலம் மேட்ரிக்ஸோட வேல்யூ என்னன்னு எழுதணும்? 1 -1. ஓகேவா? அடுத்தது அதே மாதிரி லாம்டா = 6 சப்ஸ்டியூட் பண்றேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது? -x1 plus 4x2 = 0, x1 minus 4x2 = 0. ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்குது. இப்போ நான் அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டு x1 = 4x2 எழுதிக்கிறேன். ரெண்டு ஈக்குவேஷனையும் இப்போ நான் 4 ஆல டிவைட் பண்ண போறேன். டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? x1 divided by 4. இங்க ஆல்ரெடி 4 இருக்கு, அது கேன்சல் ஆகி x2 divided by 1 இருக்கும். அப்போ x வேல்யூ என்ன வரும்? நம்மளோட ஐகன் வெக்டர் என்ன கிடைக்குது? 4ம் 1ம் கிடைக்குது. ஓகேவா? இப்படிதான் ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த காலம் மேட்ரிக்ஸ் நம்ம அடிஷனலா ஆட் பண்ணிட்டு லாம்டாக்கு பதிலா நமக்கு கிடைச்சிருக்கிற ஐகன் வேல்யூஸை ஒன்னு ஒன்னா சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கு என்னெல்லாம் ஆன்சர் கிடைக்குதோ அதை தான் நம்ம ஐகன் வெக்டர்னு சொல்லுவோம். இந்த ஐகன் வெக்டர் இப்ப நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா p = போட்டு சம் கான்ஸ்டன்ட் நான் வந்து pன்னு எடுத்துக்கிறேன். இங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்குது? 1 -1 4 1. இது வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற இன்னொரு புது மேட்ரிக்ஸ். ஐகன் வெக்டரை வச்சு ஃபார்ம் பண்ணிருக்கிற மேட்ரிக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் 2/2 பார்த்தாச்சு. அடுத்தது வந்துட்டு 3/3 பார்த்தரலாம். ஏன்னா இது 2/2க்கு 3/3க்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வரும், கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுனால தான் நான் ரெண்டுக்குமே எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ நான் வந்துட்டு ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்துட்டு ஐகன் வேல்யூஸ் வந்து நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். இது S1 S2 S3 எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா ஐகன் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஸோ டைரக்டா நான் வந்துட்டு எனக்கு என்னென்ன வேல்யூ வருதுன்ட்டு நான் சிந்தட்டிக் டிவிஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிட்டேன். லாம்டா வேல்யூ எனக்கு 1 2 3 கிடைக்குது. ஓகேவா? அடுத்தது a - lambda I into x அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. நம்ம ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுனா என்ன பண்ணுவோம்? a - lambda I அது ஐகன் வெக்டருக்கு கூட ஒரு x ஆல மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? இங்க வந்துட்டு நமக்கு 3 ரோ இருக்கிறங்காட்டி நான் x y z 3 எடுத்துக்கிட்டேன். இப்போ நமக்கு என்னென்ன வேல்யூஸ் கிடைச்சிருக்குது? லாம்டா = 1 2 3 கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? லாம்டா = 1ன்னு வச்சுக்கிட்டு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போறேன். லாம்டாக்கு பதிலாக 1ன்னு போடும்போது நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்குது. இது கூட XYZ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்குது. ஏன்னா நமக்கு இங்க 3 ரோ இருக்கிறதுனால நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருக்குது. இதுல இருந்து இப்போ x - z = 0ன்ற ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் எடுத்துக்கிறேன்.
எக்ஸ் மைனஸ் இசட் ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸ் ஈக்குவல் டு இசட்னு நமக்கு கிடைச்சிருமா? அப்ப எக்ஸ் வேல்யூவும் இசட் வேல்யூவும் நமக்கு ஒன்னு தான். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இசட் ஈக்குவல் டு ஒன்னு சொல்லிட்டு நானா அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து கேட்கலாம், ஏன் வந்துட்டு ஒன் அஸ்யூம் பண்றீங்க, 2 பண்ணலாம் இல்ல 3 பண்ணலாம் இல்லன்னு கேட்கலாம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் நான் இப்ப சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு நான் இசட் ஈக்குவல் டு ஒன்னு பண்ணும்போது எனக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு 1 2 3ங்கிற ஆன்சர் கிடைச்சது அப்படின்னா நீங்க z ஈக்குவல் டு 2 அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் எப்படி கிடைக்கும்னா 2 4 6 கிடைக்கும். அதாவது இதை 2ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு அகெயின் இந்த ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா 1 அப்ளை பண்றது தான். அதனால நான் வந்துட்டு டைரக்டா 1 அப்ளை பண்ணிட்டேன். நீங்க 2ஆல 2 கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ணினாலும் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா அந்த கிவன் ஆன்சர் எல்லாமே 2ஆல டிவைட் ஆகுற மாதிரி கிடைக்கும். டிவைட் பண்ணும்போது 1 அப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வருமோ அகெயின் அதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? அதனால நான் டைரக்டா என்ன பண்ணிடுறேன்னா 1ன்னு போட்டுறேன். இந்த இடத்துல வந்துட்டு என்ன மேஜரா நம்ம பார்க்கணும் அப்படின்னா எந்த ஒரு வேல்யூ கொடுத்தாலுமே இந்த 3 எலமெண்ட்டுமே ஜீரோவா வரக்கூடாது. அது மட்டும்தான் நமக்கு மெயின். மற்றபடிக்கு நம்ம என்ன நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே என்ன சொன்னேன், இந்த எக்ஸுங்கிறது ஒரு நான் ஜீரோ காலம் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? நான் ஜீரோ காலம் மேட்ரிக்ஸ்னா என்ன? இதுல ஏதாச்சும் ஒரு எலமெண்டாவது நம்பர் இருக்கணும். 3மே இப்படி ஜீரோன்னு வரக்கூடாது. அது மட்டும்தான் நம்மளோட ஒரே கண்டிஷன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், நீங்க 2 3ன்னு எது வேணாலும் போடலாம். பட் ஈஸியஸ்ட் ஃபார்ம் என்ன, 1 அப்ளை பண்றது. அதனால இசட் ஈக்குவல் டு 1 நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், எக்ஸ் ஈக்குவல் டு இசட்னு பார்த்துட்டோம். இசட் 1ன்னா அப்ப எக்ஸ் வேல்யூ நமக்கு என்னவா தான் இருக்கும், ஆப்வியஸா 1ஆ தான் இருக்கும். அதை வந்து நான் இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ண போறேன். அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 2 இன்டூ இசட்டுக்கு பதிலாக 1 போட்டோம் அப்படின்னா இப்போ y மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும், y ஈக்குவல் டு 2ன்னு கிடைச்சிரும். அப்ப நமக்கு இப்ப என்னென்ன வேல்யூ கிடைச்சிருக்கு, எக்ஸ் 1 y 2 z வந்துட்டு 1, xy z ஈக்குவல் டு 1 to 1ன்னு எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இது எதுக்கு, நமக்கு லாம்டா ஈக்குவல் டு 1ன்னு போடும்போது. அடுத்தது அதே மாதிரி லாம்டா ஈக்குவல் டு 2ன்னு போட்டுட்டு நம்மளோட ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? கிவன் மேட்ரிக்ஸ்ல லாம்டாக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம், 2ன்னு போடுறோம். 2ன்னு போடும்போது எனக்கு இந்த டயகனல் எலமெண்ட்ஸ் ஃபுல்லாவே 0 ஆயிடுச்சு. ஸோ இங்க என்ன கிடைக்குது, ஃபர்ஸ்டே நமக்கு வந்துட்டு மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0ன்ற வேல்யூ கிடைச்சிரும். ஓகேவா? ஏன்னா இதுவும் 0 இதுவும் 0ங்காட்டி மைனஸ் 1ஓட வேல்யூ இசட்னு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, மைனஸ் 2 இசட் ஈக்குவல் டு 0, அகெயின் என்ன கிடைக்குது, இசட் ஈக்குவல் டு 0. இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த ஈக்குவேஷன் பொறுத்த அளவுக்கு நமக்கு இசட் ஈக்குவல் டு 0ங்கிற வேல்யூ கிடைச்சிருச்சு. அதை வந்துட்டு நான் என்ன பண்றேன், இங்க என்ன கிடைச்சிருக்கு, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்ற ஈக்குவேஷன் இருக்கு, அங்க வந்து நான் அப்ளை பண்ணிக்க போறேன். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி இசட் வேல்யூ 0ன்னு இருக்குது. நான் எப்பவுமே நான் என்ன சொல்லிட்டேன், எனக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் 1ன்னு சொல்லிட்டேன். ஸோ எக்ஸுக்கு வந்து நான் இப்போ 1ன்னு எடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்க என்ன கிடைக்கும், ஒய்யோட வேல்யூ 1ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு கிவன் காலம் மேட்ரிக்ஸ்க்கு என்னென்ன வேல்யூஸ் கிடைச்சிருக்கு, நான் எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ஒய்க்கும் 1 தான் கிடைக்குது. இசட் ஈக்குவல் டு 0ங்கிறது நமக்கு ஈக்குவேஷன்ல கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ லாம்டா ஈக்குவல் டு 2க்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி லாம்டா ஈக்குவல் டு 3 போடுறோம். 3 போடும்போது எனக்கு இங்க இந்த ஈக்குவேஷன்ஸ் கிடைக்குது. கிடைச்சதுக்கு அப்புறமா நான் இங்க என்ன பண்றேன், மைனஸ் எக்ஸ் மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு இல்லையா, அதுல எக்ஸுக்கு சாரி இசட்டுக்கு நான் வழக்கம் போல என்ன பண்ணிடுறேன், ஓகே நான் இங்க வந்து எக்ஸுக்கு தான் 1ன்னு எடுத்திருக்கேன். நீங்க எதுக்கு வேணாலும் எடுக்கலாம், எக்ஸுக்கு தான் 1 எடுக்கணும்னு இல்லை, இசட்டுக்கும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது சால்வ் பண்றதுக்கு ஈஸியா ஃபீல் ஆகுதோ அதுக்கு வந்துட்டு நீங்க வேல்யூ கொடுத்துக்கோங்க. சரியா? எதுக்கு நீங்க 1ன்னு வேல்யூ கொடுத்தாலும் உங்களோட ஆன்சர் வந்துட்டு சேமா தான் வரும். நான் இங்க மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இசட்னு எடுத்துக்கிறேன். இங்க மைனஸ் எக்ஸ் மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு இல்லையா, இப்போ மைனஸ் எக்ஸ், இந்த மைனஸ் இசட் அந்த சைடு போனா எப்படி வரும், பிளஸ் இசட்னு வரும். நான் இங்க வந்து எக்ஸுக்கு 1ன்னு வேல்யூ கொடுத்துக்கிறேன். அப்போ மைனஸ் 1 ஈக்குவல் டு இசட்னு எனக்கு இசட் வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்தது நான் என்ன பண்றேன்னா இசட் வேல்யூ வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்றேன். செகண்ட் ஈக்குவேஷன்ல இசட்டோட வேல்யூ மைனஸ் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஓகேவா? இப்போ வேல்யூஸ் பாருங்க,
எக்ஸோட வேல்யூ நான் வந்துட்டு 1ன்னு எடுத்திருக்கேன். எடுக்கும்போது எனக்கு இசட்டோட வேல்யூ -1ன்னு கிடைச்சது. இந்த ரெண்டையும் நான் வந்துட்டு இங்க தேர்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, ஒய்யோட வேல்யூ 2ன்னு கிடைக்குது. அப்ப இதுக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூஸ் நமக்கு என்னென்ன 1 2 -1. இப்போ இது வந்துட்டு லாம்டா 1ன்னு இருக்கும்போது கிடைச்ச ஐகன் வெக்டர்ஸ், இது லாம்டா 2ன்னு இருக்கும்போது கிடைச்ச ஐகன் வெக்டர்ஸ், இது லாம்டா 3ன்னு இருக்கும்போது கிடைச்ச ஐகன் வெக்டர்ஸ். இது எல்லாமே சேர்த்து நான் ஐகன் வெக்டர்ஸை வச்சு ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ 2/2க்கு 3/3க்கு ஐகன் வெக்டர்ஸ் பார்த்தாச்சு, ஐகன் வேல்யூஸும் பார்த்தாச்சு. டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ மட்டும் கொஞ்சம் ரிப்பீட்டடா பாருங்க, புரிஞ்சிரும். அதையும் மீறி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ்க்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதை நம்ம பார்த்துடலாம். இது வந்துட்டு உங்களுக்கு MCQ சால்வ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஷார்ட்கட் மாதிரி உங்களுக்கு அங்க யூஸ் ஆகும். அது எப்படின்றத நான் இப்ப சொல்றேன் பாருங்க. The characteristic equation of A and A transpose are identical. இப்ப ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதுக்கான கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ்க்கும் அதே ஈக்குவேஷன் தான் வரும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்னா ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, ஏ டிரான்ஸ்போஸ்க்கு கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, உட்காந்து ஏ டிரான்ஸ்போஸ் எழுதி அதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. பட் அது தேவையில்லை, ஏன்னா ஏக்கும் ஏ டிரான்ஸ்போஸ்க்கும் ஒரே கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தான் நம்ம பார்த்தாச்சு. ஸோ ரெண்டுமே சேமா தான் இருக்கும். அடுத்தது A and B are two non-singular matrices, then AB and BA have same characteristic roots. நான்-சிங்குலர்னா என்ன, டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா AB and BA ரெண்டுக்குமே சேம் கேரக்டரிஸ்டிக் ரூட் தான் இருக்கும். ஓகேவா? சம் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் பிரின்சிபல் டயகனல். நமக்கு கிடைச்சிருக்கிற ஐகன் வேல்யூஸ் இப்போ 3 ஐகன் வேல்யூஸ் கிடைக்குது அப்படின்னா பிரின்சிபல் டயகனல். பிரின்சிபல் டயகனல்னா என்ன, 3/3 மேட்ரிக்ஸ்ல இந்த டயகனலை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிரின்சிபல் டயகனல்னு சொல்லுவோம். இந்த மூணையும் ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வருமோ, ஐகன் வேல்யூஸை ஆட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ எதுக்கு ஈக்குவல் இருக்கும் அப்படின்னா மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப λ1 λ2 λn வரைக்கும் வந்துட்டு நம்ம ஏங்கிற மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட இன்வர்ஸ் எல்லாமே, அதாவது 1/λ 1/λ² இது எல்லாமே வந்துட்டு ஏ இன்வர்ஸோட ஐகன் வேல்யூஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இப்ப லாம்டாங்கிற ஒரு ஐகன் வேல்யூ ஆர்த்தகனல் மேட்ரிக்ஸ்க்கு இருந்துச்சு அப்படின்னா 1/λவும் கண்டிப்பா ஐகன் வேல்யூவா இருக்கும். இதுல இருந்து என்ன சொல்லலாம், ஆர்த்தகனல் மேட்ரிக்ஸ்னு ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம ஆல்ரெடி அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்திருக்கோம். ஒரு ஆர்த்தகனல் மேட்ரிக்ஸ்க்கு இப்ப 2ன்னு ஒரு எலமெண்ட் வந்துட்டு ஐகன் வேல்யூவா இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அதோட இன்வர்ஸ் 1/2வும் அதுக்கு ஐகன் வேல்யூவா இருக்கும். இப்ப லாம்டாங்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக் ரூட் இருக்கு, எதுக்கு அப்படின்னா ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஏக்கு. அப்படி இருக்குது அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிவைடட் பை லாம்டாவோட வேல்யூ தான் அதோட அட்ஜாயிண்ட் ஏவோட கேரக்டரிஸ்டிக் ரூட்டா இருக்கும். லாம்டாங்கிறது ஏங்கிற மேட்ரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக் ரூட்டா இருக்குது அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பை லாம்டாங்கிறது அட்ஜாயிண்ட் ஏவோட கேரக்டரிஸ்டிக் ரூட்டா இருக்கும். அட்ஜாயிண்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 0ங்கிறது ஒரு கேரக்டரிஸ்டிக் ரூட்டா இருக்குது அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும்னா சிங்குலரா இருக்கும். சிங்குலர்னா என்ன சொல்லுவோம், டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ 0வா இருக்கும். ஓகேவா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட கேரக்டரிஸ்டிக் ரூட்டும் நமக்கு 0ன்னு கிடைக்கும். இப்ப பாருங்க, ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இதோட ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதோட டிரான்ஸ்போஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இப்பதான் பார்த்தோம் ஏக்கு என்ன வருமோ அதுதான் ஏ டிரான்ஸ்போஸ்க்குன்னு வரும்ட்டு. அப்ப இதுதான் அகைன் நமக்கு என்னவா இருக்கும், ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ். சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், சம் ஆஃப் பிரின்சிபல் டயகனலுக்கு ஈக்குவலா இருக்கும். நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்த்தோம் இல்லையா, அப்ப ஈஸியா இதை நீங்க என்ன பண்ணணும், ஆட் பண்ணி எழுதிடணும். நெக்ஸ்ட் பாருங்க, ஏவோட ஐகன் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க 3 2ன்னு. அப்ப ஏ இன்வர்ஸ்க்கு என்ன வரும், இதோட இன்வர்ஸ் வரும். இப்பதான் நம்ம ப்ராப்பர்ட்டில பார்த்தோம். அப்ப என்ன வரும், 1/3யும் 1/2வும் வரும். இப்படிதான் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி நீங்களா ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி ஆன்சர் போடணும். ஓகேவா? அதுக்காக தான் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படிக்க சொல்றது. நெக்ஸ்ட் கேய்லி ஹாமில்டன் தியரம். இதோட
தியரம் ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. இப்போ எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், இதுதான் வந்துட்டு நமக்கு தியரம். அது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்னா என்ன கண்டுபிடிப்போம்? லாம்டா கியூப் மைனஸ் லாம்டா ஸ்கொயர் S1 இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம் இல்லையா? இதுல லாம்டாக்கு பதிலா ஏன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் என்னவா கிடைக்கும்? 0 கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த தியரம் பொறுத்த அளவுக்கு நமக்கு 0 அப்படின்னா மேட்ரிக்ஸ்ல வந்து எப்படியுமே 0 மேட்ரிக்ஸ்னு சொல்லணும். 3x3 மேட்ரிக்ஸ்க்கு இப்போ இங்க மொத்தமா 0ன்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இந்த மாதிரி 3 ரோஸும் 3 காலம்ஸ்லயும் எல்லா வேல்யூஸுமே 0ன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் பொறுத்த அளவுக்கு இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா S3, அது கூட ஒரு I மட்டும் நம்ம சேர்த்து எழுதுவோம். இதுதான் வந்து அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுக்கும் இதுக்கும் நம்ம அடிஷ்னலா பண்ண போற சேஞ்சஸ். லாம்டாக்கு பதிலா A போட போறோம். நெக்ஸ்ட் S3 கான்ஸ்டன்ட் கூட I போட போறோம். 0ங்கிறத நம்ம 0 மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்கணும். இது மட்டும்தான் டிஃபரன்ஸ், மற்றதெல்லாம் சேம் தான். இப்ப சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதோட இன்வர்ஸ் கேட்கறாங்க, ஏன்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஏ இன்வர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது மேட்ரிக்ஸ்க்கு வந்து இப்போ ஏ ஸ்கொயர் ஏ கியூப் அந்த மாதிரி பவர்ல வந்துட்டு நமக்கு ஏதாச்சும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னாலும் நம்ம இந்த தியரம் யூஸ் பண்ணலாம். அடுத்தது மேட்ரிக்ஸோட பவர் ரொம்ப ஹையரா இருக்கு, இப்போ ஏ பவர் 50 அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா ஏ ஸ்கொயர்னா நம்ம ஈஸியா ஏ இன்டூ ஏன்னு போட்டுருவோம். அதுக்கு மேல ரொம்ப ஸ்கொயர்ஸ் போகும்போது நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியாது இல்லையா? அப்பெல்லாம் வந்து இந்த மெத்தட் யூஸ் ஆகும். சரி, இப்போ நான் வந்துட்டு ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். வழக்கம் போல நான் இதுக்கு வந்துட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். நான் ரொம்ப லென்த்தா எழுதல, ஓகேவா? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியாச்சு. இதுக்கு இதுதான் வரும். அடுத்தது இந்த தியரம்ல என்ன போடணும்? லாம்டாக்கு பதிலா நம்ம ஏ சப்ஸ்டியூட் பண்ணணும். கான்ஸ்டன்ட் கூட நம்ம ஐ போடுவோம், அதை நான் போட்டாச்சு. லாம்டாக்கு பதிலா ஏ போட்டுட்டு கான்ஸ்டன்ட் கூட ஐ போட்டாச்சு. இப்போ இங்க என்ன பண்றேன் அப்படின்னா இதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் இங்க நமக்கு ஏ ஸ்கொயர் வேணும் இல்லையா? ஏ ஸ்கொயரோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதெல்லாம் நார்மல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான், நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நமக்கு என்ன வேணும்? ஏ கியூப் வேணும், அதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த ஏ ஸ்கொயர் ஏ கியூபோட வேல்யூவை நம்ம இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம், ஓகேவா? நம்மளோட ஈக்குவேஷன் என்ன? ஏ கியூப் மைனஸ் 6a ஸ்கொயர் பிளஸ் 7a பிளஸ் 2y. இங்க வந்துட்டு ஏ கியூபோட வேல்யூ மைனஸ் 6 இன்டூ ஏ ஸ்கொயரோட வேல்யூ பிளஸ் 7 இன்டூ ஏ வேல்யூ எழுதியாச்சு, பிளஸ் 2 இன்டூ ஐ வேல்யூ எழுதியாச்சு. இப்போ இந்த 6 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன், இந்த 7 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன், இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணி அடுத்த ஸ்டெப்ஸும் எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணணும், வர்ற ஆன்சர் கூட இதை ஆட் பண்ணணும், அந்த ஆன்சர் கூட இதை ஆட் பண்ணணும். நான் ஒரே ஸ்டெப்ல எழுதிட்டேன். 21 மைனஸ் 30 பிளஸ் 7 பிளஸ் 2ன்னு நான் ஒரே ஸ்டெப்ல எழுதிட்டேன், ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா ஃபைனலா 3 ரோ 3 காலமே நமக்கு 0ன்னு கிடைக்குது. இதெல்லாம் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. மெத்தட் சொல்றதுக்காக தான் நம்ம வந்துட்டு இது வந்து சொல்றது. ஏன்னா இதெல்லாம் நீங்க நார்மலா போட்டுப்பீங்களே, ஜஸ்ட் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. ஏ ஸ்கொயருக்கும் ஏ கியூபுக்கும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் போடுறீங்க, இங்க வந்துட்டு என்ன பண்றீங்க? நார்மல் மைனஸ் பிளஸ் தான் பண்ண போறீங்க மேட்ரிக்ஸ்ல. அதனாலதான் நான் ரொம்ப டீப்பா ஒவ்வொரு நம்பரா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணல, வீடியோ லென்த்தா போகும்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குது? 0 கிடைக்குது.